மீடியாக்கள் வாயிலாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன். உடனடியாக நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதால முழுசாக அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி அவருக்கான அந்த பிணை கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது முழுமை எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அவர் அமைச்சராக இப்போ இருக்கிற கட்சியில் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்தில், அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இது ஏதோ 5 நபர் 10 நபர் அப்படிங்கிறது இல்லை, ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் அரசாங்கத்து தரப்பில் அவர் ஒரு முக்கியமான நபர், அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க, அவருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதால தான் இத்தனை நாள் அவர் உள்ள இருந்தார், ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு. ஆனாலும் கூட நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய நேரத்தில் விட்னஸை அவங்க ஹோல்டு பண்ணுறது, மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயே இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு என்னைக்கும் அலோவ் பண்ணதில்லை. இது அவங்களோட ஹிஸ்ட்ரி. அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல், அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்துருக்கவங்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேறு விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்குது, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறத வேற யாரோ சொல்லலை, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது இன்னைக்கு அவர் கட்சி மாறினால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்துருக்கலாம். ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை.